இறைவன் குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்களை குறிப்பிடுகிறார். இவர்களை பார்த்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், இவர்களுடைய வாழ்க்கையின்படி வாழ்ந்து கொள்ளுங்கள், எடுத்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, எத்தனையோ வாழ்க்கை வரலாற்றை இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆனால் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் அதே அளவிற்கு முக்கியத்துவமாக சில மனிதர்களுடைய வரலாற்றையும் இறைவன் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அஸ்ஹாபுல் காஃப் என்று சொல்லக்கூடிய குகை தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து தந்த ஹதீஸ்களின்படி 3 குகை இளைஞர்கள் என்ற 2 சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று குர்ஆன்ல இறைவன் நேரடியாக குறிப்பிடுகிறான், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரலாற்றை அறிவித்து ஹதீஸ்களின் மூலமாக அறிவித்து தருகிறான். இந்த 2 சம்பவமே இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அவ்வளவு முக்கியத்துவமான விஷயம். குகை தோழர்கள் என்ன செய்யறாங்க? ஹக்கை எடுத்து சொல்ல வேண்டும். ஆட்சியாளருக்கு முன்னால் உயிருக்கு பங்கம் வருகிறது, உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஈமானையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குகைக்குள்ளே வருகிறார்கள். இறைவன் அங்கே வைத்து பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் தூங்க வைக்கிறான். அவர்களுடைய ஈமானை பாதுகாக்கிறான். இந்த உலக மனித சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ வைக்கிறான். எடுத்துக்காட்டாக அந்த வரலாற்றை நமக்கு குறிப்பிடுகிறான். ஹதீஸ்களின்படி வரக்கூடிய அந்த குகை தோழர்கள் 3 இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? அடிச்சு மழை புயலும் காத்துமா அடிக்குது. அந்த நேரத்தில் தஞ்சம் புகுவதற்காக ஒரு குகைக்குள்ள போறாங்க. மழையும் காத்தும் வெள்ளமும் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல அந்த குகைக்கு நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி பாதை அடைத்து விடுகிறது. அந்த இளைஞர்கள் இறைவனிடத்திலே தங்களுடைய நற்காரியங்களை சொல்லி அந்த பாதை விலகும்படியாக கேட்கிறாங்க. பாதை விலகுகிறது, அவர்கள் வெளியே வருகிறாங்க. இதுல எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த இளைஞர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் தேவையில்லாத வரலாறையோ அல்லது தேவையில்லாமல் இறைவன் குர்ஆனிலோ ஹதீசுகளிலோ இதை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அது நாம் செய்யக்கூடிய அலட்சியம், நம்முடைய மடத்தனம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய படிப்பினைகள் இதில் இருக்கிறது. நபிமார்களை பெரும்பாலும் இறைவன் 40வது வயதிலே நபிமார் என்று அங்கீகாரப்படுத்துகிறார். பெரும்பாலான நபிமார்களை இறைவன் 40வது வயது, 40 வயதுக்கு பிறகுதான் இவர்கள் நபி என்று அறிவித்து தருகிறார். அதுவரை என்ன செய்யறான்? அவர்கள் இஷ்டத்துக்கு போக்கல, விட்டுடல. அவர்களை சிறு பிள்ளையிலிருந்து அவர்களுடைய அஹ்லாக்கை, அவர்களுடைய செயல்பாடுகளை இறைவன் சரிப்படுத்தி அவர்கள் வாழக்கூடிய சமூகத்திற்கு மத்தியிலே இவர் நல்லவர், உத்தமர், இவர் உண்மையானவர் என்று அவரை பற்றிய ஒரு நல்ல எண்ண ஓட்டத்தை, பிம்பத்தை, அடையாளத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு இறை தூதர் என்ற அங்கீகாரத்தை இறைவன் கொடுத்தான். எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய மன்னனை எதிர்த்து, கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து நெருப்பில் எரியப்படும் பொழுது அவர்களுக்கு வயது 20 வயதுக்கும் கீழே தான். சமுதாயமாக திகழ்ந்தார். தனி ஒரு மனுஷன் தான், அவரை தவிர வேற யாரும் அங்க இல்லை. ஆனால் ஒரு சமுதாயமாக அவர் திகழ்ந்தார் என்று சொல்லி அவரை பெருமையாக இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், இளமையிலே அவ்வளவு சரியான நம்பிக்கையோடு தன்னுடைய தனித்தன்மையான வாழ்க்கையும் சரிப்படுத்தி கொண்டு மக்களுக்கு தேவையான உபதேசங்களையும் செய்து கொண்டு அக்கை எடுத்து கூறிக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு வாழ்ந்தாரே, அந்த மனிதரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் குறிப்பிடுகிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது நாம் எல்லாம் சொல்லுவோம், அல் அமீன், அசாதிக் என்ற பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். இந்த பெயர்களை பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயமா? அவ்வளவு கெட்ட சமுதாயம் குறைசியர்கள் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று அங்கீகாரப்படுத்தப்படும் பொழுது அந்த வாழ்ந்த சமூகம் இருக்கிறதே அவ்வளவு கெட்ட சமூகம். எல்லா வகையிலும் கொடுக்கல் வாங்கலில, தொழில, வியாபாரத்துல, குடும்ப உறவுகளில, திருமணத்துல, எல்லா வகையிலும் அவ்வளவு அட்டூழியம், அக்கிரமம், அபத்தங்கள் செய்த அந்த சமூகத்திலிருந்து ஒரு மனிதர் அல் அமீன், அசாதிக் என்ற பெயரை பெறுகிறார் என்று சொன்னால் சாதாரணமாக பெற்றுவிட முடியுமா? ஒரு இளைஞராக இருந்து இளமை காலத்திலே, வாலிப காலத்திலே அவர் சரியாக வாழ்ந்ததன் காரணமாக அந்த பெயரை அவர்கள் பெற்றார்கள்.
இஸ்லாம் இதை எதிர்பார்க்கிறது. இஸ்லாம் இதை எதிர்பார்க்கிறது. எந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறது? இறைவன் 7 கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரசினுடைய நிழலை தயார்படுத்தி வைத்திருக்கிறான், ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறான். 7 கூட்டம். அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வாலிப வயதிலே இறைவனை வணங்கியவர், தனியாக இருக்கும் பொழுது இறைவனை வணங்கியவர். நாமெல்லாம் மற்றவர்கள் இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? இபாதத்துல இருப்போம், தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவோம். ஒரு 4 செவுத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அப்பதான் நம்முடைய இன்னொரு முகம் தெரியும். நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு மனிதரும் நம்மை நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி. அதைத்தான் இறைவன் சொல்றான், வாலிபத்துல தனியா இருக்கும் பொழுது நீங்க எப்படி வாழ்ந்தீங்கிறதை எடுத்து நமக்கு முன்னால் காட்டி இறைவன் நமக்கு அந்த பரிசை கொடுக்கிறான். அதுதான் 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டமாக வாலிப வயதில் இறைவனை வணங்கிய இளைஞர்களுக்கான இடம் என்று சொல்லி இறைவன் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட இளைஞர்களாக, இளைய சமுதாயமாக ஆண்களும் பெண்களும் திகழ வேண்டும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நபிமார்களை குறிப்பிட்டு, குகைவாசிகளை குறிப்பிட்டு நாம சில விஷயங்களை சொன்னோம். ஒரு இளைஞர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இளைஞர், அவர் பெயர் சலாஃபா இப்னு அப்துர் ரஹ்மான். அவர் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு வேலையை சொல்லி இன்னாரிடத்துல போய் இந்த செய்தியை சொல்லிட்டு வாங்க. போகும் பொழுது என்ன செய்யறாருன்னா, ஒரு வீட்டுல கொல்லைப்புறத்துல ஒரு அன்சாரி பெண்மணி குளிக்கிறத பார்த்துட்டாரு. திரும்பவும் அந்த ஒரு ஸ்டெப் முன்னால வந்து கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு போயிட்டார். குளிக்கிறத, அந்த பெண்மணி குளிக்கிறத நின்று ரசிச்சுட்டு போறார். சில நடை தூரம் நடந்து போனதற்கு பிறகு அவருடைய மனதில பயம், அச்சம் வந்து கவி கொள்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணி செய்யக்கூடிய நாம் இப்படி ஒரு அபத்தமான காரியத்தை செய்து விட்டோமே, இது எப்படியா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சென்று சேர்ந்துவிடும், இறைவன் காட்டி கொடுத்துருவான். நம்ம திருப்பி போகங்குள்ளாட்டியுமே நமக்காக வகியாக, இறை வசனமாக தண்டனை, இன்னாருக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி ஒரு தண்டனையை குறிப்பிட்டு வகி இறங்கிரும். நாம போய் முகத்தை காட்டிடக்கூடாது. ஓடோடி அந்த சொன்ன வேலையை விட்டுட்டு மலையை நோக்கி ஓடுகிறார், உச்சியை நோக்கி ஓடுகிறார். உச்சியை நோக்கி ஓடி மரத்தடியில இருந்து இறைவனிடத்திலே தௌபா செய்கிறார், கதறி அழுகிறார். என்னை மன்னிச்சிரு ஆண்டவனே, எனக்காக நீ வகி அறிக்கிறாத, தண்டனை கொடுத்துறாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவித்து கொடுத்துறாத என்று சொல்லி அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள். 40 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிட்டு விட்டுட்டாங்க. 40வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வர்றாங்க. உங்களுடைய ஒரு இளைஞர் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது, மலை உச்சியில இருந்து கதறி அழுது கொண்டிருக்கிறார், தௌபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருக்கு நன்மாராயம் கூறுங்கள், அவர்களை இறைவன் மன்னித்து விட்டான், சொர்க்கத்தில் அவருக்காக ஒரு இடம், ஒரு மாளிகை தயாராக இருக்கிறது, அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு அந்த நன்மாராயத்தை கூறுங்கள். அவர்களை அழைத்து வர வைக்கிறாங்க. அவர் பள்ளிவாசலுக்குள்ளே வருவதற்கு அச்சப்படுகிறார், கால் நடுக்கத்தோடு வருகிறார். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, பின்னால் நின்று தொழுகிறார், அழுது புலம்புகிறார். எனக்காக நீங்கள் ஏதேனும் வகியை இறங்கி வந்து விட்டதா, எனக்காக எதுவும் தண்டனை அறிவித்து விடாதீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். உங்களுக்காக நன்மாராயம் தான் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் ரூகு பிரிந்து விடுகிறது. ரூகை, அவருடைய உடலை அடக்கம் பண்ணக்கூடிய ஜனாசா தொழுகையிலே மலக்குமார்கள் முண்டியடித்துக் கொண்டு சப் சப்பாக நின்றார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். என்று சொன்னால், வாலிப பருவத்திலே தடம் புரளுவதோ அல்லது வழி தவறி போவதோ சில இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து எப்படி நாம் மீள வேண்டும், இறைவன் நம்மை எப்படி மீட்பதற்கு தயாராக இருக்கிறான், இதற்கெல்லாம் வழியே இல்லையா? நம்ம அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாசல் திறந்திருக்கிறது, இறைவனுடைய கருணை திறந்திருக்கிறது.